ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 16க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், உலகின் கடல்சார் சக்தி இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 போர்க்கப்பல்களை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம். அந்த 3 கப்பல்கள் சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஐஎன்எஸ் சூரத் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி, இன்னொன்று வாக்ஷீர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கப்பல்கள் கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போது இந்திய பெருங்கடலில் நம்மளுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்கப்பா. செகண்ட் நியூஸ் பாருங்கள், சில இடங்களுக்கு இந்தியாவில் அந்த இடங்களுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம வரலாற்று அந்த அரசர்கள் பெயர் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக பாருங்கள், ராஜராஜ சோழன் பெயர் இந்தியாவின் முன்னெடுப்பின் கீழ் இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழ்கடல் மலைகளுக்கு, எங்கன்னா ஆழ்கடலில் ஒரு மலைகள்லாம் இருக்குல்ல, அந்த மலைகளுக்கு ராஜராஜ சோழன் மலை, அசோகர், ஹர்ஷவர்தனன், சந்திரகுப்தர் ஆகிய பேரரசர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். அப்போ பாருங்கள், நல்ல ஒரு விஷயம் பாருங்கள். ஆழ்கடலில் இருக்கிற எல்லா மலைகளுக்கும் என்ன பண்ணுறாங்க, பெயர் சூட்டி அந்த இடத்துல சுற்றுலாத்தலமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் நீர்மூழ்கி கப்பலில் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கடலுக்கு அடியில் 6000 மீட்டர் ஆழம் வரை சென்று ஆய்வு மேற்கொள்வதற்காக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டம் தான் சமுத்திரயான் திட்டம். அப்போ நல்லா நான் வச்சுங்க, சமுத்திரயான் திட்டம்னா எத்தனை மீட்டர்னா 6000 மீட்டர் ஆழம் வரை சென்று, அதுக்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா? ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ பொங்கல் பண்டிகைன்றதால ஓகேங்க, உங்களுக்கு சொல்லிடுறேன், 15ஆம் நியூஸ் பேப்பர் இருக்காது. ஏன்னா 15 வருஷத்தில் ஒரு 3 நாள் நியூஸ் பேப்பர் வராதுங்க. ஆயுத பூஜை, தீபாவளி அண்டு மாட்டுப்பொங்கல், இது 3 நாள் கழித்து ஒரு நாள் வராதுங்க. நீங்கள் எனக்கு குரல் பார்த்துடலாமா? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாமல் இருப்பது அறியாமையாகும், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவது அறிவுடையவரின் தொழிலாகும். ஓகேங்களா? எதை பார்த்து பயப்படணுமோ அதை பார்த்து கண்டிப்பாக பயப்படணும். எதை பார்த்து பயப்படக்கூடாதோ அதை பார்த்து பயப்படக்கூடாது. இப்போ எக்ஸாம் வரப்போகுதுன்னு நினச்சிங்கன்னா அதை நினச்சி நீங்கள் ஓகே மனசில் பயப்படணும், எக்ஸாம் டேட் வந்துச்சு பாஸ் பண்ணிடணும். ஆனால் எக்ஸாமை நினச்சி நீங்கள் பயப்படக்கூடாது. சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு, ஏன்னா படிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி தானுங்க. நெக்ஸ்ட்டு, இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் பொறுப்பேற்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இந்திய இராணுவ தினம் குடியரசுத் தலைவர் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டின் இந்திய இராணுவத்தின் முதல் தலைமை தளபதியாக ஜெனரல் KM கரியப்பா பொறுப்பேற்றதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் தேதி இந்திய இராணுவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்போ எப்போதுலேருந்துன்னா 1949ஆம் ஆண்டு அவர் பதவியேற்றதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்திய இராணுவ தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ஒரு ஜிகே பாடம் எடுத்துக்கங்க. உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா தற்பொழுது மாறி உள்ளது. 2027ஆம் ஆண்டு அது 3வது இடத்தை அடையும். நோட் பண்ணுங்கள், 2027 வந்துடும், 3வது இடத்துல வந்துடும். 2047ஆம் ஆண்டுக்கு உலகின் முதன்மை பொருளாதாரமாக இந்தியாவை மாற்ற நாங்கள் பணியாற்றி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3மே என்னென்னா எக்கனாமிக்ஸில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸோடைய ஜிடிபிங்க. ஸோ ஜிடிபின்னு ஒரு டாப்பிக்கில் நாட்டு வருமானம்ன்றது அந்த லெசனை படிச்சிங்கன்னா இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன். இங்கே பாருங்கள், திருவள்ளுவருக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டுதோறும் தை மாதத்தின் 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ தை மாதத்தின் 2ஆம் நாள் என்ன கொண்டாடப்படுகிறது, திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றத மட்டும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்க, டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.